இந்திய கடற்படையின் உள்நாட்டிலேயே வடிவமைக்கப்பட்ட அதிநவீன போர்க்கப்பலான INS மகேந்திரகிரி ஜூலை 11ஆம் தேதி விசாகப்பட்டினத்தில் அதிகாரப்பூர்வமாக கடற்படையில் இணைக்கப்படுகிறது. இது இந்தியாவின் கடற்சார் பாதுகாப்பை மேலும் வலுப்படுத்தும் முக்கிய மைல் கல்லாக கருதப்படுகிறது. இந்திய கடற்படையின் ப்ராஜெக்ட் 17A திட்டத்தின் கீழ் INS மகேந்திரகிரி என்ற போர்க்கப்பல் உருவாக்கப்பட்டுள்ளது. மும்பையில் உள்ள மசகான் டாக் ஷிப் பில்டர்ஸ் நிறுவனத்தால் கட்டமைக்கப்பட்டுள்ளது. இந்த போர்க்கப்பலுக்கு கிழக்கு தொடர்ச்சி மலைத்தொடரில் உள்ள மகேந்திரகிரி என்ற பெயர் சூட்டப்பட்டுள்ளது. இது இந்திய கடற்படையின் போர்க்கப்பல் வடிவமைப்பு பிரிவால் வடிவமைக்கப்பட்டுள்ளது. 75% அதிகமான உள்நாட்டு தொழில்நுட்பங்கள் இந்த கப்பலில் பயன்படுத்தப்பட்டுள்ளன. மத்திய அரசின் ஆத்ம நிர்பர் பாரத் திட்டத்திற்கு இது மேலும் வலு சேர்க்கப்பட்டுள்ளது என்று சொன்னால் அது மிகையல்ல. கம்பைன்டு டீசல் அல்லது கேஸ் உந்து விசை அமைப்பை கொண்டுள்ள இந்த போர்க்கப்பல் அதிக வேகத்தில் நீண்ட தூர கடல் நடவடிக்கைகளை மேற்கொள்ளும் திறன் பெற்றது. மேலும் ரேடாரில் எளிதில் கண்டறிய முடியாத மேம்பட்ட மறைவு வடிவமைப்பும் இதில் இடம்பெற்றுள்ளது. வான்வழி, கடல் வழி மற்றும் நீர்மூழ்கி கப்பல்களுக்கு எதிரான தாக்குதல்களை மேற்கொள்ளும் திறன் கொண்டது. இதில் பிரம்மோஸ் அதிவேக சூப்பர்சோனிக் ஏவுகணைகளை பொருத்தும் வசதியும் உள்ளது. நவீன சென்சார்கள், ஒருங்கிணைந்த ஆயுத அமைப்புகள் மற்றும் மேம்பட்ட போர்க்கள மேலாண்மை தொழில்நுட்பங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. இந்திய கடற்படையின் நீலக்கடல் போர் திறனை மேலும் அதிகரிக்கும் இந்த போர்க்கப்பல் இந்திய பெருங்கடல் பிராந்தியத்தில் நாட்டின் கடல்சார் பாதுகாப்பையும் உறுதிப்படுத்தும். இந்தோ பசிபிக் பிராந்தியத்தில் இந்திய பாதுகாப்பை மேலும் வலுப்படுத்தும் என பாதுகாப்பு அமைச்சகம் தெரிவித்திருக்கிறது.